திமுகவுடைய நிலை என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைப்பதற்கு 20 நாட்களா போராடிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் போராடி அவர்கள் தொகுதியை பெற வேண்டிய அவல நிலை அந்த கூட்டணியிலே இருக்கின்றது. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். தேர்தல் அறிவிக்கப்பட்டு முதலாக மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இறைவனுடைய அருளால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று 210 இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். திமுக நிலைமை பரிதாபமா இருக்குது. அப்படித்தானே? நம்ம கூட்டணி 3 நாளைக்கு முன்பு நம்முடைய கட்சியுடைய தலைமை அலுவலகத்திலே கூடணும். நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளை அழைத்தோம். தேர்தல் நேரத்திலே நம்முடைய கூட்டணி கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்று தேர்வு செய்து அறிவித்தோம். அடுத்த நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை சிறப்பாக வெளியிட்டோம். நம்முடைய தேர்தல் அறிக்கை மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நம்முடைய தேர்தல் அறிக்கையை வாசித்து தெரிந்து இன்றைய நமக்கு பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தேர்தல் அறிக்கையை, நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிடப்பட்டுகின்றது. அடுத்தது உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சியை போட்டியிடும் என்ற பேசி ஒருமித்த கருத்தோட இன்றைய தினம் நாம் வெளியிட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. முதற்கட்டமாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் 23 பேர் அடங்கிய பட்டியலை நாம் அறிவித்திருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற பட்டியல் முழுமையும் வெற்றி அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன். திமுகவுடைய நிலை என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைப்பதற்கு 20 நாட்களா போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் பதறிக்கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் போராடி அவர்கள் தொகுதியை பெற வேண்டிய அவல நிலை அந்த கூட்டணியிலே இருக்கின்றது. அதிமுக அப்படி அல்ல. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸ்டாலின் பேசுகிறார், கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள். 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பயணித்துக் கொண்டிருப்போம் என்று இருக்கிறோம் என்று. ஆக 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி அடிமையாக இருந்த காரணத்தினால்தான்
2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை விட குறைவான இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவரை எண்ணி பார்க்க வேண்டும். உங்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என்று உங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் தேர்தல் வருகின்ற பொழுது உங்களுக்கு தகுந்த அந்தஸ்தை கொடுக்காத கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி.